இந்த மாதிரி ஒரு அறிவாளி எல்லாம் இவனை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை. யாரு சொன்னாங்க எனக்கு மாமியார் டார்ச்சர் இல்லைன்னு? இவன் 4 மாமியாருக்கு சமம். தங்கம் டிமார்ட் போறோம்ல, டிமார்ட்டை நோக்கி வந்து விட்டோம். ரொம்ப வேணவா சாக்லேட் இது ஆனா நம்ம கிட்ட தான் வெயிட் மிஷின் இருக்குது இல்ல, அதை வச்சு போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே, ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஓகே சரி ப்ரௌனி செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ரௌனி வந்து ஆமாம், எங்ககிட்ட ஓடிஜி எல்லாம் கிடையாது, குக்கர் வச்சு தான் நாங்கள் ப்ரௌனி பண்ண போகிறோம். இருக்கேன் பட்டர் ஷீட் 1, 250 கிராம் அந்த இது டின்னு 1, டார்க் சாக்லேட் 75 கிராம்ஸ், பட்டர் ஷீட் 35 கிராம், எக்கு 1, சால்ட் 1 பிஞ்சு, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், ப்ரௌனி சுகர். இதெல்லாம் வாங்குற காசுக்கு நம்ம ப்ரௌனியை வாங்கி சாப்பிட்றலாமே தங்கம். சாப்பிடலாம்னா இதானே நம்ம எப்ப கத்துக்கிறது? கத்துக்கலான்றியா? ஒரு பீஸ் எவ்வளவு தெரியுமா? 60 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய். நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணிடலாமா? ப்ரௌனி எப்படி செய்யறது? நல்லா வந்தா கடையை போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் இவ்ளோ கான்ஃபிடென்ட் வேணாம், ஃபர்ஸ்ட் போவோம், இதெல்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். ஓகே, இதுல இருக்கிற ஒண்ணு கூட என் வீட்டுல இல்லன்றதுதான் உண்மை, அதனால நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர போறேன். சரி, நம்ம போய் வாங்கிட்டு வரலாமா தங்கம்? எங்க போலாம் வாங்குறதுக்கு? மல்லிகை கடையில கிடைக்குமா? எங்க கிடைக்கும்? டிமார்ட் இருக்கவே இருக்கு டிமார்ட். அங்க போனாவே 2000. அங்க போய் மனசு மாறிடுச்சுன்னா அவள்தான் லேட் ஆயிடுச்சு. அங்க போய் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ரௌனி வாங்கிட்டு வந்துடலாம் 80 ரூபாய்க்கு. என்ன சொல்ற? அவ்வளவுதான். பின்ன என்ன பண்றது? நீ ஃபர்ஸ்ட் டைம் வேற பண்ற ப்ரௌனி, அது கரெக்டா வருமா என்னன்னு தெரியல. என்ன தங்கம், வேணாம் விட, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது தங்கம். சொல்றது கேளு. என்ன வந்து முடியாதுன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா நான் முடிச்சு காட்டுவேன். முடியாது தங்கம். எப்படி சொல்லுவ நீ? அப்ப நீ பண்ணு. எனக்குதான் அழகா வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கடையில. பகல்லே பசுமை எடுத்துரு, அது நீயா செய்ய போற? ஒரு தோசை அன்னைக்கு கேளுங்க, ஒரு தோசை ஊத்தி கொடுக்க சொன்னேன். அதுக்கு அறிவாளித்தனமா சார் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே இது வரைக்கும் ஒரு தோசை கூட எனக்கு ஊத்தி கொடுத்தது இல்ல. அன்னைக்குன்னு ஊத்தி கொடுத்துட்டு ஒரு தோசை ஊத்தி கொடுத்தனா, நெக்ஸ்ட் தோசை எனக்கு பசி இருந்துச்சு, அதனால இன்னொரு தோசை வேணும்னு கேட்டேன். ஆனா அதுக்குள்ள சார் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டாரு. ஆஃப் பண்ணி கீழே சிலிண்டர்ல ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா தோசை கேட்டேன் நான், எனக்கு வேணும்னு. உடனே தோசை சட்டியில எடுத்து ஊத்திட்டு தோசை வந்து பார்த்தா எடுத்துட்டு வந்து வெள்ளை கலர்ல ஒண்ணு கொடுத்தான். என்னடா வெள்ளையாக்குது தோசை? நான் அதுக்குன்னு என்னென்னவோ போட்டு ஆட்டுறேன், அதனால நல்லா ரெட்டா வரணுமே அப்படின்னு சொன்னா, வடிவேல் கமல முருகு எடுத்துன்னு வந்து கொடுன்னு சொன்னா, வெள்ளையா ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். இது என்னது இது தோசைன்னு கேட்டா, அந்த சட்டி வந்து சூடாச்சாமா, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அந்த சட்டியில இருக்கிற சூடை யூஸ் பண்றதுக்காக அந்த தோசை ஊத்தனாராம். இந்த மாதிரி ஒரு அறிவாளி எல்லாம் இவனை வச்சுட்டு நான் படுற அவஸ்தை. சரிவா, இன்னைக்கு ப்ரௌனி. யாரு சொன்னாங்க எனக்கு மாமியார் டார்ச்சர் இல்லைன்னு? இவன் 4 மாமியாருக்கு சமம், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டார்ச்சர் பண்றான் என்ன. சரி, நான் போற விட ப்ரௌனி கேன்சல் விட. பாத்தியா கொஞ்சம் பேசணும் உடனே வந்து எனக்கு ப்ரௌனி வேணான்றா. நீ செய் மாமா, நீ செய். சரி, இன்னைக்கு நான் ப்ரௌனி செஞ்சு நீதான் ப்ரௌனி செய்யறப்ப நீ எனக்கு கைட் சேலஞ்ச் உனக்கு. என்ன சொன்ன எல்லாம் செய்ய முடியாதுன்னு ஓகே, என்னால செய்ய முடியாது, நான் ஒத்துக்கிறேன், நீ செய். சரி ஓகேவா, செஞ்சு காட்டுறேன். அது என்னென்ன வேணுமோ எல்லாம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறேன். போய் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது, நீ எல்லாமே சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஓகேவா? ஓகே. ஏதோ நான் மட்டும் ஏதோ 10 விஷயம் பண்ண மாதிரி எனக்கே தெரியாது குமாரு, ஃபர்ஸ்ட் டைம். சரி போலாம், வா கடைக்கு போலாம். தங்கம் போலாமா? என்ன பண்ணுகிற? கிளம்பணும்ல. டிமார்ட்டுக்கு தான் போறோம், அதுக்கு எதுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்க? என்ன மேக்கப் பண்ற நீ? என்ன எனக்கு மேக்கப் பொருள் வாங்கி கொடுத்த? என்ன தங்கம், கல்யாணம்க்குள்ள வாங்கி கொடுத்த பான்ஸ் இது. அந்த பான்ஸ அதுவும் நீதான் போடுற, நான் போடுறதே மறந்துட்டேன். போயிரு அப்படி. உனக்கு ப்ரௌனி வேணுமா? நான் செஞ்சு தரேன், சாப்பிடுவேன். என்னது? என்னோட அதிகபட்ச மேக்கப்பே இவ்வளவுதான். நீ மேக்கப்பே போட தேவையில்ல தங்கம், ஸ்கின் கலரே அப்படி இருக்க. இப்படி சொல்லி ஏமாத்துறது, அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இப்படி சொன்னா தப்பிச்சுக்கலாம்ல.
என்னது பொட்டு காணும். ஸ்டிக்கரா? ம். அங்க வச்சேன் பார், எங்க உள்ள வச்சுட்டோம் போ. வாட்ச் கட்டிக்கிறேன். தங்கம் எனக்கு வாட்ச் கட்ட. தங்கம் டிமார்ட் போறோம்ல, உனக்கு ரொம்ப பிடிச்சது பாப்கார்ன் வாங்கி தரேன் சரியா? ஆமா வேணும். போலாம், கிளம்பியாச்சு. போலாமா? இது இந்த முடி பறந்துரும். அவுட்ஃபிட் சூப்பரா இருக்கு தங்கம். அப்படியா? ம் ஒரே அவுட்ஃபிட் தான். அவுட்ஃபிட் இருந்தாலும் அவுட்ஃபிட் மட்டும் இல்ல, ஒரே அவுட்ஃபிட்டா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், வேற லெவல்ல இருக்கு போ. ஓகேவா? வாங்கிட்டு வர்றது கிளிக்கிறான். கிழிச்சாச்சு. என் போன் என்ற போன் எங்க மார்க் உப்பு தவிர வேற எதுவுமே இல்லை நம்ம வீட்டுல. ஓப்பனிங்லே 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க. அதை வாங்குறது கூட நமக்கு இது இல்லை. நல்லதா இருக்கண்ணா? அழகா இருக்க தங்கம், சூப்பரா இருக்கு. போலாம் தங்கம், வாட்ச் கட்டு. நாக்கு எதுக்கு டான்ஸ் போடுது? ஃபோர்ஸ் வேணும்ல. ஃபோர்ஸ் கையில தான் காட்டணும், வாயில காட்டக்கூடாது. போலாமா? எங்க பாரு என் செடி நட்டு வச்சு. வெங்காயம் வந்துருச்சு மாமா. இப்பதான் கத்தால முளைச்சு வருது. வரட்டும் வரட்டும். தண்ணி இல்லாம கொஞ்சம் ட்ரையா இருக்கட்டும். தண்ணியை ஊத்தி ஊத்தி தான் அது மாதிரி இருக்குது. எப்பலாம் தங்கம்? போலாம். போயிட்டு எல்லாம் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, டிமார்ட் போயிட்டு பேசுறோம். வெயில் செம்மையா பட்டை கலப்புது மாமா. செம்ம வெயில் தங்கம். டிராபிக் இருக்குதா? நம்ம டிராபிக் எல்லாம் இருக்காதவா, என்ஹெச்ல போயிடலாம். இப்படி கட் பண்ணிட்டேன். டிமார்ட்டை நோக்கி வந்து விட்டோம். பைக் போட்டாச்சு. என்ன தங்கம், போய் வாங்கிட்டு வந்துடலாமா? செஞ்சிருவியா? நீ சொல்லி தந்தா நான் செஞ்சிருவேன் தங்கம். ஏன்னா தனியா ஊட்டினா நான் செஞ்சு விட்டுருவேன். நீ சொல்லி கொடுத்தா நான் நல்லா செய்வேன். சரியா? போலாமா? சைட் லாக் போட்டாச்சு. பைக் யாரும் திட்டிட்டு போக மாட்டாங்க. சைட் லாக் போடாம யாரும் திட்டிட்டு போட மாட்டாங்க. தங்கம் போலாம். எங்க இருக்கும்? இதெல்லாம் பிளாஸ்டிக் பா. பிளாஸ்டிக் இல்லடி தங்கம். என்னன்னா இங்க வாங்க தங்கம். நீங்க எங்க எனக்கு கேக்குது? இல்ல அந்த கிளாஸ் பவுல்ல போட்டு மிக்ஸ். மாமா வாங்கிட்டு போ. வச்சுக்கலான்றியா? அது ஆனா நம்ம கிட்ட தான் வெயிட் மிஷின் இருக்குது இல்ல, அதை வச்சு போட்டுக்கலாம். தங்கம் கேக் என்னது ப்ரௌனி பண்ண வாங்க. அதுவே சுத்தி விட்டு ப்ரௌனி பண்ண வாங்க வந்தா நீ பாட்டுக்கு என்ன தங்கம் மாப் போறதுக்கு பாத்துனுக்குற? பொம்மை வேணாவா? சாக்லேட் ஊத்திட்டு பொம்மை வேணாவா? பொம்மை வேணாம். நீ பண்ண போறோம் ப்ரௌனி பண்ண இது தேவையா தங்கம்? சொல்லு. நான் தூக்கி போட்டு போயினேன். ஏன் வாங்கலாம்? என்ன தங்கம்? கழட்டி வச்சுங்க. ஆமா, அதெல்லாம் போட்டு முதல் தருவாங்க. வா, எதுதான் இருக்கு தங்கம்? எடுத்து நல்லா போட்டாவே உடச்சிருவாங்க. எங்கடி கேக் மோல்டே கிடைக்கல போல, என்ன தங்கம் பண்றது? இங்க இருக்கிற பொருளை தான் சூப்பரா இருக்கு போல. இதே என்னடி தங்கம்? ஏடா அது கண்ணாடி மாதிரி இருக்கு. அதெல்லாம் இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் டீ குடிக்கிறவங்க, இந்த காபி குடிக்கிறவங்க வாங்குறது. எடு தங்கம். இந்த ஸ்பைசி கார்லிக்கா, இதை வாங்கிட்டு போயிடலாம். இங்க இருக்கு பாரு, இதுதான் ஸ்பைசி கிம்ச்சி சிக்கி. அப்ப இது ஸ்பைசி இல்லையா? மெட்டர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். இதே வாங்கிக்க மாமா. ஸ்பைசி கார்லிக்கா மேகி இது நல்லா இருக்குமா? ஆமா, அது வாங்கிட்டு போயிட்டு அதே போயிடலாம். என்ன சொல்ற? கொரியன் ஸ்பைசி இங்க இருக்கு தங்கம். கிம்ச்சி
கொரியன்லாம் தின்னா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுமா? ஸ்பைசி கார்லிக் இது ஒன்று. அப்புறம் வேற என்ன ஈபி எல்லாம் வேணாம் தவம். இது பாரு. சி அது வேணாம். இங்க பாரு தவம். ரொம்ப பைசியா இருக்கும். பாமாயில். இந்தா சரி போட்டுரு. 2 பேக்கெட் வா, அவ்வளோதான். வாடா போதுமா, இதெல்லாம் கேளுமாமா உடம்புக்கு. எது ஸ்பைசின்ட்டு? எல்லாம் சைனீஸ் லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு தங்கம். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இங்க இருக்கு பாடுறா கீழே. என்னது? ஹாட் அண்ட் இது ஸ்பைசி ஏதோ எக்கோ. கொரியன் சிக்கனா? வேண்டாம் இதே போதும் மாப்பிள. எதுக்குடா நம்ம வந்தோம்? இதெல்லாம் எதுக்குடா வாங்கிக்கிறப்போ? நல்லா இருக்கு. என்னடா அது? கிரீன் சில்லி சாஸ், ரெட் எல்லாம் சில்லி சாஸ். சாப்பிட்டா பாஸ்தா எதுனா வந்து போய் சேர வேண்டியதுதான். இப்போ என்ன கேக் ப்ரௌனி கேன்சலா? அதெல்லாம் செய்ய முடியாது. உன் மேலாம் எனக்கு நம்பிக்கை. எல்லாமே இருக்கு. அதாவது இதெல்லாம் போய் தேடக்குள்ளே இவ்வளவு அபோசமானமா ஆகும். என்னாச்சு? நான்வெஜ் சாப்பிடாதனாலே என்னவோ ஒரு மாதிரி ஏக்கமா கண்ணெல்லாம் பிதிங்கின்னு வர மாதிரி. கார்த்திகை மாசம் எல்லாம் தங்கம் என்ன பண்றது? நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது. என்ன என்ன பண்றது? புரட்டாசி கார்த்திகை உயிர் எடுக்கிறீங்க. பாப்கார்ன் போதுமா? 3 பாக்கெட்டு தங்கம். இப்ப நம்ம ப்ரௌனி வாங்குறோம்ட்டு வந்தோம். எதுவுமே நம்ம ப்ரௌனி வாங்காம எதுவுமே வாங்கல. என்ன பண்றது? நம்மள நம்பி இந்த வீடியோ வேற பாத்துட்டு இருப்பாங்களே, என்னதான் பண்ண போறாங்க ப்ரௌனி அப்படின்ட்டு. பாக்குற 10 பேருக்கு உலகாது. சரி ஓகேவா, நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் தங்கம்? இப்ப வேற கடையில போய் பார்க்கலாமா? ப்ரௌனி செய்ய டூல்ஸ் இருக்கா? நல்லாவே இல்ல மாமா. அதுக்குலாம் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லப்பா மாமா. அது நல்லா இருக்குமேடா, சாப்பிட்டாவே தொண்டை வரைக்கும் அப்படியே டேஸ்ட் ஆகுமே. ஏன் நல்லா இல்ல? நீ என்னது பாப்கார்ன் போட்டுனேங்கறான்ல? போட்டுனே இருந்தா அவன் டேஸ்ட் கம்மியா கொடுப்பானா? தங்கம் என்ன தங்கம், ப்ரௌனி பண்றேன்னு சொல்லிட்டு பாப்கார்ன் 3 பாக்கெட் வச்சுட்டு சாப்பிட்டு இருக்க. ப்ரௌனி கேன்சலா? நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமா? உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. என்னாச்சு சொல்லு, ஏன் ப்ரௌனி பண்ணல? ஏதோ நான்வெஜ் இல்லாத வாழ்க்கை நாடோடி வாழ்க்கை மாதிரி. சரி ஓகே தங்கம், விடு டோன்ட் வரி. அதனால பாப்கார்ன் இதெல்லாம் நானே சாப்பிட மாட்டேன், நீயே சாப்பிடுவேன். போய் பேசாத. நானும் சாப்பிடுவேன், நான் இல்லைன்னு சொல்லி. என்னது? நான் தான் எல்லாம் சாப்பிடுவோம்லாம் நினைக்காதீங்க. அது வந்து 2 பாக்கெட் தான், கொஞ்சம் தான் இது. அம்மா சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். சேலஞ்சா? கொரியன் நூடுல்ஸ் சேலஞ்ச். ஸ்பைசி நூடுல்ஸ் சாப்பிட்டு சும்மா ஒரு வீடியோ பண்ண போறோம். இந்த வீடியோவில் வந்து ப்ரௌனி பண்ண போகிறோன்ட்டு போட்டிருப்போம். ஆனால் ப்ரௌனி நாங்கள் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நெக்ஸ்ட் வீடியோ கூட இல்லை, அந்த ஆசையே இப்போ இல்லை எனக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.